வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் சேது பந்தன படலம். ஸ்ரீ ராமபிரானின் கட்டளையை ஏற்ற சுக்ரீவன் விபீஷ்ணனுடனும் மற்றவர்களுடனும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். மேலே செய்ய வேண்டியவற்றை நிறைவேற்றுவதற்கு வானரத்தச்சனான நலன் வரட்டும் என்று தனது பணியாளருக்கு சுக்ரீவன் ஆணையிட்டான். பணியாளர்கள் விரைந்து சென்று நலனுக்கு செய்தியை கூற அவன் சுக்ரீவன் எதிரில் வந்து நின்றான். மன்னா, என்னை அழைத்தது யாது கருதியோ என்று பணிவுடன் வேண்டினான். நலனே, கடல் மீது அணை கட்ட வேண்டும். இதுவே நாம் இப்போது செய்ய வேண்டிய தொழில் என்றான் சுக்ரீவன். அதற்கு நலன், சூரிய மைந்தரே, நீர் கூறியபடியே இக்கடல் மீது மேரு மலையும் மனுவும் வேறாகத் தெரியாது. சேர்ந்திரும்படி அணை கட்டுவேன். அதற்கு மலைகளும் பாறைகளும் வேண்டும். அவற்றை உடனே கொண்டு வரச் சொல்வீர் என்றான். சுக்ரீவன் அதனை தனது படைகளுக்கு தெரிவிக்குமாறு ஜாம்பவானுக்கு கட்டளையிட்டான். ஜாம்பவான் அக்கணமே இளைய பெருமாளுக்கும் ராமபிரானுக்கும் விபீஷ்ணராஜருக்கும் சுக்ரீவ மன்னரையும் தவிர மற்ற வானர வீரர்கள் அனைவரும் கருங்கடலின் மீது அணை கட்ட வாருங்கள் என்று வானர சேனையை நோக்கி பறையறித்து தெரிவித்தான். உடனே வானர வீரர்கள் எங்கும் விரைந்தார்கள். எல்லையில்லாத காதங்கள் பறந்து கிடக்கின்ற மலைகளையெல்லாம் பெயர்த்து தள்ளினார்கள். அவற்றை 2 கைகளிலும் 2 தோள்களிலும் தலையிலும் சுமந்து ஒரு கடலை அடைப்பதற்கு மற்ற கடல்கள் வருவது போல் வந்தார்கள். சில வானரர்கள் மலைகளை பிளந்தார்கள். சிலர் அவற்றை தூக்கி கொண்டு வந்தார்கள். சிலர் அவற்றை கடலில் இட்டு தூர்த்தார்கள். சில வானர வீரர்கள் அவற்றையெல்லாம் கண்டு ஆரவாரித்து ஆடி பாடினார்கள். 3 கோடி வீரர்கள் எடுத்து வந்தாலும் அவற்றை கொண்டு வந்து தருக என்று சொல்லி வானரர்களை விரைவுபடுத்திய வண்ணம் அவர்கள் கொண்டு வந்து கொடுத்த மலைகளையும் பாறைகளையும் வாங்கி வரிசையாக கடலில் வைத்து தன் வலிமையை காட்டி கடலை நடுங்கச் செய்தான் நலன். மேலும் அவன் தன்னை தஞ்சமடைந்தோர் எத்தனை பேரானாலும் அத்தனை பேரையும் ஆதரிக்கும் திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல் போல நலன் தன் வலிமையால் கோடிக்கணக்கான வானரர்கள் கொண்டு வந்து தந்த மலைகளையெல்லாம் விரைந்து வாங்கி அணையை மேலும் கட்டிக்கொண்டே சென்றான். அப்போது வானர்கள் பெயர்த்தெடுத்த குன்றுகளில் வாழ்ந்து வந்த இயக்கரும் அவர்களது மனைவியர்களும் நிலைக்கெட்டு ஓடலானார்கள். அக்குன்றுகளில் தங்கியிருந்த முகிற்குளங்கள் அலறியோடின. வானரர்கள் பெயர்த்தெடுத்து வீசிய மலைக்குன்றுகள் ஒன்றோடு ஒன்று மோத அதனால் பெரும் நெருப்பு பொறிகள் கிளம்பின. அவற்றை கண்ட வருணன் நீண்டு தோன்றுகின்ற இது யாருடைய நெருப்போ என்று அஞ்சினான். கவாச்சன் என்ற வானர வீரன் மேரு போன்ற பெருமலைகளை பெயர்த்து தூக்கி கடலில் எறிந்தான். அதனால் கடலில் பேரலைகள் எழ அதில் உள்ள முத்தினம் கடல் நீர் திவளைகளுடன் வானத்தில் சென்று நட்சத்திரங்களுடன் கலந்து மாறுபட்டு விளங்கின. மலையை வானர்கள் வீசி எறிந்த போது கடலின் நீர்த்திவளைகள் வானத்துக்கு சென்றன. மீண்டும் கீழே உதிர்ந்தன. அது பார்ப்பதற்கு தேவலோகத்திலும் மழை பொழிவது போல் தோன்றியது. மேலும் வானரர்கள் வீசி எறிந்த மலைகளில் வாழ்கின்ற யானைகள் அம்மலைகளுடன் கடலில் விழுந்தன. யானைகளை கண்ட கடல்வாழ் முதலைகள் தமக்கு நல்ல இரை கிடைத்தது என்று மகிழ்ந்து அவைகளை தமது வாயில் பற்றி கொண்டன. முதலையின் வாயில் அகப்பட்ட யானைகள் முன்பு ஆதிமூலமே என்று கதறிய யானை போல அஞ்சி கதறின. கடலில் வீசி எறியப்பட்ட மலைகளில் உள்ள தேனும் மலர்களும் சந்தனமும் அகிலும் மற்றுமுள்ள வாசனை பண்டங்களும் அக்கடல் நீரோடு கலந்து அந்நீரின் புது புலால் நாற்றத்தை போக்கின. அப்போது அக்கடல் குடத்தில் வாசனை பொருட்களை இட்டு வைத்துள்ள தண்ணீர் போல நறுமணம் கமழலாயிற்று. பெரியோர்கள் தாம் அடியோடு அழிந்தாலும் தமது வள்ளல் குணத்தை விடமாட்டார்கள். அதுபோலவே இருந்த இடத்திலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்டு கடலில் விழுந்து அழிந்த மலைகள் தாம் அழிந்த போதிலும் தம்மிடம் கொண்டுள்ள கனிகளையும் காய்களையும் தேனையும் மீன்கள் உண்ணும்படி தந்தன. மேலும் அம்மலைகளில் உள்ள மலர்களையும் காய்களையும் கனிகளையும் மற்றுள்ள உணவுப் பொருட்களையும் மீன்கள் வறியவர் போல கவ்விக்கொள்ள அவற்றுக்கும் அவைகளை தருவதற்கு மனம் இல்லாதது போல் சேற்றிலே அழுந்தி மறையும் மலைகள்
தம்மிடம் உள்ள பொருட்களை பிறருக்கு தராது மறைக்கும் உலோபிகளைப் போலவும் தோன்றின. மற்றும் வானரர்களால் கடலில் வீசி எறியப்பட்ட மலைகளில் உள்ள பெரும் பாம்புகள் மத யானைகள் தம் வயிற்றில் உள்ளனவாக வாய்த்திறந்த வண்ணம் அப்போதும் உறங்கி கிடந்தன. உணர்வில்லாதவர்கள் தாம் கேடுற்றாலும் உணர்ச்சி அடைவார்களோ? சேதுவின் பெருமையை இவை மட்டுமா எடுத்து காட்டுகின்றன? சேதுவின் தொடர்பால் கடலில் வாழ்கின்ற மீன்களும் நீர்த்தி விலைகளுடன் வானத்தை அடைந்ததே அதன் சிறப்பை விளக்குவதை போன்ற சான்றாக விளங்கியது. நீலன் என்னும் வானரன் பெருமலைகளையெல்லாம் பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து கடலில் போட்டான். அப்படி போடப்பட்ட மலைகள் கடலின் ஆழம் வரை சென்று தரையை தாக்கிற்று. அதனால் கரையை மீறி கடல் நீர் எழுந்து எங்கும் பரவ உலகத்தில் உள்ள பிராணிகள் யாவும் எழுந்து ஓடிய வண்ணம் பேரிரைச்சல் செய்தன. வாயு புத்திரனின் அழகிய தோல் போல் பெருத்துள்ள குன்றத்தை எடுத்து பெரும் கரடிப்பறைக்குரிய வயது முதிர்ந்த ஜாம்பவான் கடலில் செலுத்தினான். அவன் கடலில் குன்றத்தை செலுத்திய வேகத்தால் தெரித்த கடல் நீர் தேவர்களின் முடியிலே சென்று விழுந்தது. குமுதன் எரிந்த சிறந்த மலை கடலில் விழுந்து கூத்தனைப் போல திமிதமணி என்னும் ஒளியுடன் அக்கடலை கடந்து நின்றது. அதனை கண்ட தேவர்கள் முன்பு மந்தரமலை பார்க்கடலை கடைந்தது போல அமுதம் எழுந்தது போல இப்போதும் அமுதம் இம்மலைக்கடலை கடைவதால் தோன்றும் என்று எண்ணி மகிழ்ச்சி கூத்தாடினார்கள். மேலும் கணக்கற்ற கரடி கூட்டங்கள் கடலில் கொண்டு வந்து போட்ட மலைகள் ஒன்றோடு ஒன்று தாமே உண்ணுவது போல சென்று தாக்க புண்ணியமில்லாத காரிய முயற்சி போல சூர்ணமான நுண்ணிய பொடியாகி அழிந்தொழிந்தன. மற்றும் 1000 யோசனை ஆழமும் நிரம்பும்படி முழுமையும் நீண்டு பறந்திருந்த திமிங்கலம் பாரமுள்ள பெரிய மலைகள் தம் மீது ஏறவே உடல் பதைத்து அப்பால் சென்றன. அதனால் கடலில் போட்ட மலைகளும் அக்கடலும் நிலை மாறின. வானரத்தச்சனான நலன் தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்த மலைகளையெல்லாம் இரும்பு தூண் போன்ற தன் நீண்ட கைகளால் வாங்கினான். அப்போது துண்டுபட்டு இடையில் நழுவி விழுந்தவற்றையும் கால்களால் வாங்கினான். அப்படி அவன் அம்மலைகளை கொண்டு மேடு பள்ளம் இல்லாமல் நேராக அணை அமைவதற்காக அவற்றை துண்டுபடுத்தியும் முழுமையாகவும் வைத்து கட்டினான். மேலும் அம்மலைகளின் சிகரங்கள் தனியே தெரியாமல் நேராய்விட அவற்றின் மேல் மணலை வாரி சேர்த்து தனது பெரிய கைகளால் நிரவினான். 3 பகற்பொழுது முற்றிலும் முற்றுகையில் திரிகூட மலையில் இருந்து இலங்கையை அணை போய் சேர்ந்தது. அப்போது வானரர்கள் சேதுவை கட்டி முடித்ததால் பெருமகிழ்ச்சி கொண்டு ஆரவாரித்தார்கள். அந்த பேரொளி வானத்தை பிளப்பதாயிற்று. அச்சமயத்தில் தனக்குள்ள ஒளி மிக்க அதிகமாக ஒளிப்பதால் அந்த வானம் வேறு அண்டத்தின் வானமோ என்று எண்ணும்படியும் ஆயிற்று. அப்போது சேது கடலை கடக்க விரும்புவர்களே, நீங்கள் வேறு வழியை தேடுவதேன்? ராமபிரானது தேவியின் துயரத்தை போக்கும் பொருட்டு என் முதுகிலே அடி வைத்து விரைந்து செல்லுங்கள் என்று தன் முதுகை உயர்த்தி காட்டிய ஆதிசேஷனை போல விளங்கிற்று. மற்றும் ராமபிரான் சீதை இருக்கும் இடத்தை நோக்கி தன் துணைவர்களான வானரர்களுக்கு காட்டுவதற்காக நீட்டிய கையை போன்றும் அந்த சேதுவானது தோன்றிற்று. ஆகாய கங்கையானது ராமபிரானுக்கு வழிகாட்டி உதவுவதற்காக இந்த நில உலகத்துக்கு வந்ததைப் போலவும் அது காட்சியளித்தது. சூரியன் மறைந்த இரவிலே இந்திரவில் கிடந்தது போலவும் அது விளங்கிற்று. சேது கட்டப்பட்டு விட்டதை தெரிவிக்க சுக்ரீவனும் விபீஷ்ணனும் மற்றவர்களும் ராமபிரானிடம் விரைந்து சென்றார்கள். பெருமானை அடைந்த அவர்கள், ஐயனே, சேது கட்டப்பட்டது. அந்த அணை 100 யோசனை நீளமும் 10 யோசனை அகலமும் அமைய கட்டப்பட்டது என்று சொல்லி அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். தொடரும். உங்களுக்கு வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.